தோழர்களே, உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இதுதான். உலகத்திலே பெரிய ஜனநாயகம் இந்தியா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் தேர்தல் நடத்தினோடனே ஜெயிச்ச உடனே பிரதமரை கூப்பிடுறாங்க. அவருக்கு எல்லாம் அரசு கொடுக்கிற சலுகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு தேர்தல் நடக்குது, சட்டசபை தேர்தல். அதில் மெஜாரிட்டி வாங்கினார், அதாவது கம்மியாக இருக்கிறவருக்கு இருந்து அவரை முதல்வர் ஆகிட்டார். அவர்கிட்ட போய் கவர்னர், உனக்கு டெல்லியில் ஒரு எம்பி கூட கிடையாது, உனக்கு முதல்வர் பதவி தர மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இவரைத்தான் பெரும்பான்மையா இவர் தான் முதல்வர் சொன்ன உடனே அவர் முதல்வர் ஆகிட்டார் இல்லையா? அதே மாதிரி தென்னக ரயில்வேல தெற்கு ரயில்வேல வேலை செய்த தோழர்கள் எங்களுக்கு இந்த சங்கம் தான் வேணும், இந்த பெர்சன்டேஜ்ல கொடுத்தா தான் அவங்களுக்கு அங்கீகாரம்னு நான் சொல்லல, நீங்க போட்டது. ரயில்வே போர்டு வகுத்த அந்த சட்டங்கள், அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்க தான் போட்டீங்க. போடல உனக்கு ஃபெடரேஷன் எங்கேயா சொல்லியிருக்கியா? சொன்னாங்களா? இல்லை இல்லை. இப்ப ஜெயிச்சு வந்த பிறகு சரிக்கு சமமா தொழிலாளி ஓட்டு போட்ட பிறகு என்ன சொல்றாரு? உனக்கு ஃபெடரேஷன் வேணும், 94 இருக்கிறா ஒரு ரயில்வே போர்டு ஆர்டரை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ உள்ள சிபிஓ தேர்தல் கான்செப்ட் எப்போ வருது? அங்கீகார சங்கத்தை இந்தியன் ரயில்வே வரலாறுலேயே 2007 தான் வருது. அதுவும் டிஆர்இ போன்ற போராடக்கூடிய சங்கங்கள் இந்தியா முழுவதும் போராடி அது வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் 2007 அங்கீகார சங்க தேர்தல் நடத்த வேண்டும். அதுல வெற்றி பெற்றோம். அப்ப ஜெயிச்ச பிறகு பிரேமரம் இருந்துச்சு, எல்லா வசதிகளும் கொடுத்தாங்க. இது என்னமோ அந்த நெடுமாறன் ஐயப்பன வசதி வச்சு என்ன பண்ணாங்க? தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்தாங்க. நம்ம நிறைய கோரிக்கைகளை வென்றெடுத்தோம். அதற்கு தான் கேட்கிறாங்க தவிர எங்களுக்குள்ள சுக வசதிகளுக்காக எனக்கு கேட்கல. அதே போல 2013 சொற்ப வாக்குல தோர்த்தோம். 6 வருஷமா தேர்தல் நடத்துறாங்க. 6 வருஷம் தான் அதோட கரன்சி. அப்ப 2019 தேர்தல் நடத்திருக்காங்களா? நடத்தல. இந்த 2 ஃபெடரேஷனும் பேசாம இருந்துட்டேன், வந்த வரைக்கும் லாபப்படான் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஆனா டிஆர்இ விடல. டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அங்கீகார தேர்தல் நடத்தவே வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையில் தீர்ப்பு வந்த பிறகு இந்தியா முழுவதும் தேர்தல். அதுல ஒரு பைசா செலவில்லாம தொழிலாளிகள் தன்னெழுச்சியா வந்து ஒரு குறிப்பிட்ட சங்கத்துடைய ஒரு மிரட்டல் உருட்டல் எல்லாத்தையும் மீறி டிஆர்இக்கு சமமான வாக்கு கொடுத்தார். ஆனா இந்த அதிகாரியா அதை ஏற்றுக்க மாட்டேங்க. இந்த கவர்னர் மாதிரி உன்னோட குருக்கைகளை போயிட்டு வா, பதிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி உனக்கு ஒன்றும் இல்லை 170 கிளை, எங்களுக்கு அந்த பாதி கூட இல்லை, 70 கிளை. எப்படி சரிசமமா இருக்க முடியும்? எப்படி சரிசமமான கோரிக்கை நிறைவேற்ற முடியும்? ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நம்ம தம்பி சரவணன். கோஆர்டினேஷன் வந்து இப்படி நடந்துக்கிறாரு. அதோட டிஆர்ஏ பார்த்தோன்னு வீரம் வந்துருக்கு. இந்த போன வாரம் ஏடிஎன் ஆபீஸில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தாராளம் லிஸ்ட் கொடு. அது யார் தலைமை? அவர் குடியாக்க 10 பேர் கோயில் மாட்டலாம் தெரியும், வேலை செய்யாம இல்லையா? முருகன் ஒருத்தருங்க நம்ம எம்ஜில மெடிக்கல்ல பிரச்சனையாகி அவர் வாட்ச்மேன் கூட்டி பார்த்தார். ஏன் அவர் அங்கே இருக்கக்கூடாது? உடனே அவர் வெளியே போட்டார். ஓடி ஆண்டிபடி செக்ஷன்ல ஒரு தோழர், அவருக்கு ஹார்ட் பர்சன், அவருக்கு இங்க கொடுக்கன்னு சொன்னார். நாங்க கொடுக்கறது முடியாதுன்னு சொல்லி இந்த ஏஎன் இவரும் சேர்ந்து டிபிஓ சேர்ந்து நம்ம கட்டணம் இல்லைட்டாங்க. ஆனா அவங்க வந்து உடனே போறேன். அதுல ஒரு ஆளு இங்க இருந்து காலையே போய் அந்த மற்றவர்களை திருத்தி அவர் எழுதினார்கள். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம்! இங்க ஒரு தலைவர் இருக்காரு, அவர் மற்றவர்களை டேமேஜ் பண்ணார், அவருக்கு எம்ஐசிபி எப்படி பாருங்க. ஆனா ஒழுங்கா வேலை செய்யறவங்க நீ ஒழுங்கா வேலை பார்த்தியா? நீ என்ன டியூட்டி? எப்படி அக்கிரமம்!
எங்க டிஆர்இ தோழர் யார சொந்த லீவு, சொந்த பாஸ், சொந்த காசு செலவழிச்சு வர்றான். பொதுவான சிந்தனைக்கு தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வர்றேன். அவன மாதிரி டியூட்டியில சுத்தம் கிடையாது. எங்க தோழராக ராஜுவா இருந்தாலும் நீ வேலை பார்த்து லீவு போட்டு தான் வருவாரு. தோழர் சிவகுமார் இருந்தாரு, பணியில இருக்கிற வரைக்கும் முடியலன்னா தொழிலாளி கோரிக்கைக்காக பிளாட்ஃபார்ம் டியூட்டி பார்த்தாரு. யாரும் வேலை பார்க்காம சுத்தல. ஆனா வேலை பார்க்காம தொழிற்சங்க போர்வேலை சுத்திக்கிட்டு இருக்க கூட்டத்தை சுட்டி காட்டினா டிஎஸ் கோஆர்டினேஷன் அவர்கள் சுட்டி காட்டுற வேலை நடவடிக்கை எடுக்கின்றாரு. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல பாவங்க ஒரு ஏசி ஜெய் அவருக்கு இந்த எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. திருச்சி, மதுரை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப சொந்த ஊருக்கு போறவங்களாம் எழுதி வைங்கன்னா அவரு திருச்சிக்கு எழுதி வச்சுட்டாங்க. இங்க ஏற்கனவே எக்ஸஸா இருக்கிறாங்க, 4 பேர் ஜே இருக்கிறாரு, 2 எஸ்எஸ்சி இருக்கிறாங்க. அவரை ரிலீவ் பண்றது கூட இன்னும் முடியலன்றாங்க. இந்த டி ஜெட்டம் அப்ப யார் சொல்ல கேட்பீங்க? சொல்லுங்க. சொல்றவரை வந்து சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. யார் சொல்ல கேட்பீங்க? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தோழர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு புக்கிங், இப்படி எதை எடுத்தாலும் டிஆர்இ கூட பாரபட்சமான இந்த மாற்றாந்தாய் போக்கை கண்டித்து தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். இதை இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி கமர்ஷியல்ல சொன்னார். கமர்ஷியல்ல அவரு பார்சல் டெலிவரி பண்ணிட்டு இருக்கார். ஒரு கமர்ஷியல் தோழர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரி டெப்டி சிஎம் ரேக்ல போய் ஒரு என்கொயரி பண்றாரு. அவருக்கு தெரியல, அவருக்கு டெப்டி சிஎம்னு அவருக்கு தெரியல. சார் இந்த டெலிவரியை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் சார் சொன்னாரு. தெரியாதா? பெரிய அதிகாரி சார் தெரியாது சார். உடனே அவர் அங்க இருந்து இங்க உள்ள சீனியர் நம்ம ஆபீசருக்கு போன் பண்ணி அவன் சஸ்பெண்ட் பண்ண அட்டெண்டன்ஸ் கொடுத்து 36 மாசம் உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பேன் பால் அப்படின்னு ஒரு மிரட்டணும்னா அப்படியே போய் பார்த்து எல்லாரும் வீட்டுல படுத்துட்டாருங்க. படுத்து ஒரு மன உளைச்சலாகி நம்ம குரு ஆஸ்பத்திரியில சேர்த்து கடைசியில இப்போ கோமா ஸ்டேஜ்ல மீனாட்சி மிஷன்ல இருக்க. என்னங்க அது? அவர் வேலையை தானே செஞ்சாரு, பார்சல் டெலிவரி தானே போட்டாரு. அவருக்கு இந்த தண்டனையா? எப்படியே போடாம ஏடிஸ் பார்க்காதுக்கு எம்ஏசி கொடுப்பீங்க. உருப்படியா வேலை செய்யறவனுக்கு பனிஷ்மெண்டா? இது எந்த ஒரு நியாயம்? இதெல்லாம் திருதுங்க. என்றைக்குமே நிலைமை இப்படியே போயிட்டு இருக்காது. தொழிலாளர் தோல்வி இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் நாங்க இந்த கூட்டத்துக்கு வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ராமேஸ்வரம்